ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி எஸ்டர்டே நம்ம சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தோம்னா, அப்சைடில் லெவல் வந்து மேலே நம்ம சொல்லியிருந்தது 26,175. அதை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணோம்னா பாக்ஸோட தேரி நம்மளுக்கு 26,250 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி நம்ம ஜெயக்குமார் பிரதர் அவரும் சொல்லியிருந்தாங்க, பிரகாஷ் பிரதர் அவரும் சொல்லியிருந்தாங்க. இந்த கால்குலேஷன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 பேருமே கரெக்டாக தான் பண்ணியிருந்தாங்க. என்ன அந்த இதை மட்டும் கொஞ்சம் மாற்றி போட்டிருந்தாங்க. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நம்ம சொல்லி கொடுத்தோம். ஓகேவா? சரி, ரைட், ஓகே. நம்ம சொன்னது எவ்வளோ லெவல் சொல்லியிருந்தோம் நம்ம அவருக்கு? 245 445 டு 450 அது வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் லெவல். இன்றைக்கி நம்ம லெவலுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கே தெரியும். இங்கேருந்து நீங்கள் போட்டதுலேருந்து மேலே எடுத்துகிட்டு வந்து ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக தெரியும். 220 வரைக்கும் வரும். நம்ம பாக்ஸ் சரி கான்செப்ட்டுக்கு 50 சொன்னோம். ஓகேவா? அந்த இது இன்றைக்கி நம்மளுக்கு நடந்திருக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரி, ரைட், ஓகே. மத்தியானம் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க, மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு டவுன் சைட் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். அதுவும் உங்களுக்கு கிளியராக நடந்திருக்குன்றது உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஓகேவா? சரி, இன்றைக்கி நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த 445 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒரு 89-90 வரும். ஸோ இந்த ரெண்டு நீங்கள் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருதோ அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளுக்கு ட்ரேடிங் கிடச்சிருக்குது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்குன்றது. சரி, ஓகே. இங்கே போயிட்டு மார்க்கெட் திரும்புறதுக்கு என்ன ப்ரோ ரீசன்? இந்த 26,003 அங்கே போயிட்டு மார்க்கெட் எதுக்காக திரும்பிச்சு? வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஆல்ரெடி ஃப்ரைடேவே நம்ம உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வியாழக்கிழமை வந்து நம்மளுக்கு கான்செப்டில் இந்த 50%ல் அவங்க என்ன கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க. 50%. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு பாக்ஸோட இதுவும் அங்கே தான் இருக்குது. அதையே அவங்க கம்ப்ளீட் பண்ணலை. அப்படியே கம்ப்ளீட் பண்ணாமல் டவுன் சைடில் கீழே இறங்கி வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம். வேணால் இப்போ உங்களுக்கு ஸ்கேல் போட்டு அளந்து காமிக்கிறேன், பாருங்கள், உங்களுக்கு கிளியராகவே தெரியும். இதில் இருந்து நம்மளுக்கு இங்கே வர்றது பார்த்திங்கன்னா ஒரு 153 வருது. ஸோ 153 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 75 77 வரும். ஓகேவா? அந்த 75 77 எந்த அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு மார்க்கெட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். தெரியுதா எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்றது? அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட் தான் இன்றைக்கி நம்மளுக்கு நடந்திருக்குது. அது ஆல்ரெடி உங்களுக்கு இன்றைக்கி நான் இதை மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த இதை 603ன்றதை ஆக்சுவலாக 603க்கு கரெக்டாக நம்மளுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். சரி, ஓகே. இதுலேருந்து உங்களுக்கு கலந்து காமிச்சிட்றேன், எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கே ஒரு கிளியரான புரிதல் கிடைக்கும். இதிலேருந்து நம்ம ஹை கொண்டு போவோம். கரெக்டாக 178 பாயிண்ட் வருதா? 178 பாயிண்ட்டு. அப்படியே நீங்கள் கால்குலேட்டர் வந்துடுங்க. கால்குலேட்டரில் வந்து நம்ம சொன்னதை அப்படியே 2ஆக கூட்டி போட்டு பாருங்கள். 89 எவ்வளோ இருங்க, அதை கூட நான் அவனே போட்டு காமிச்சிட்றேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கால்குலேட்டர் வந்துட்டோம். 445 டிவைடட் பை 5 89 வருது. ஓகேவா? இந்த 89ஓட இன்ட்டு பண்ணி 2ன்னு போட்டுக்கோங்க. கரெக்டாக வருதா? 178. ஸோ நம்மளோட லெவல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றது உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியுதா? ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப சிம்பிளாக தான் மூவ் பண்ணுறாங்க. நம்ம சொன்னதுக்கு கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்குதுன்றது உங்கள் எல்லாருக்குமே கிளியராக தெரியும். ஸோ நான் பழையபடி நான் சொன்னதே தான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட. வேறு ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டை நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடராக இருப்போம். ஓகேவா? சரி, இந்த கேப்பப் கொடுத்தாங்க, என்ன ப்ரோ ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேப்பப் கொடுக்குறதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை, பாக்ஸோட கான்செப்ட் தான். இங்கேருந்து நீங்கள் மேலே கொண்டு போய் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 45 வரும் சென்டர் பாயிண்ட்டுக்கு மிடிலுக்கு. அதே கேப்பப் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இங்கேருந்து உங்களுக்கு கொடுத்ததுக்கான ரீசன்
பார்த்தீங்கன்னா தெரியும். 45 அதில் 48 அவ்வளோதான். 3 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட். இந்த 3 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்லாம் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். 3 பாயிண்ட் 5 பாயிண்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். சரி, இது மட்டும் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆல்ரெடி நம்ம இன்னொரு நம்ம சொல்லியிருக்கோம். ஃபிஃப்த் டூலோட கன்ஃபர்மேஷன் நம்ம எடுப்போம் அப்படின்றத உங்களுக்கு கிளியராகவே சொல்லியிருக்கேன். ஓகேவா? வேறு ஒன்றும் வேணாம். சாரி, அந்த ஃபிஃப்த் டூல் எடுத்துக்கோங்க. ஃபிஃப்த் டூல் எடுத்துகிட்டு கரெக்டாக பாக்ஸோட பாட்டம் சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அங்கேருந்து அப்படியே கீழே கொண்டு வாங்க. இந்த பாக்ஸோட சென்டர் பாயிண்ட் பாட்டம் கொண்டு வாங்க. பாட்டம் கொண்டு வந்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு 75% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். அதே போல் மார்க்கெட் மேலே போயிட்டு டவுன் சைடில் வந்ததும் எந்த இடத்துக்கிட்ட வந்து மார்க்கெட் திரும்பியிருக்காங்க பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த 50% அந்த 50% வந்தாலே மார்க்கெட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்பி மேலே அப் சைடில் கொண்டு போகிறாங்க. ஸோ இதோட கான்செப்டும் உங்களுக்கு அதே தான். அதில் இருக்கிற பாதி, அதாவது இங்கேருந்து என்ன 178 ட்ரேட் நடந்திருக்கா, அந்த 178 பாதி என்ன இருக்குது, அந்த பாதி அளவுக்கு தான் இன்றைக்கி கீழே இறங்கி வந்திருப்பாங்க டவுன் சைட்லேயும். நீங்கள் கால்குலேஷன் வேணால் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். எல்லாமே உங்களுக்கு ரியலாகவே நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். பட் நம்ம பிரதர் அவருக்கும் நம்ம சொன்னது கிளியராக புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவரும் கண்டிப்பாக எங்கேயாவது போட்டு பார்த்துருப்பாரு. மார்க்கெட் இன்றைக்கி ரியாக்ட் பண்ணும் போதே கண்டிப்பாக ஜெயக்குமார் பிரதருக்கு கிளியராக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் என்ன ஒன்று, அவரோட ஜெயக்குமார் பிரதரும் சரி மற்றவங்களும் சரி, நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு சார்ட்டில் வச்சு பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு சார்ட்டில் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக தான் வரும், வராதுன்னு சொல்ல மாட்டேன், கரெக்டாக தான் வரும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15 பாயிண்ட்டு 20 பாயிண்ட்டு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்கும் ரெண்டுக்குமே. அதாவது 15 பாயிண்ட் 20 பாயிண்ட்டுன்றது டிஃப்ரெண்ட்டு நிறைய காமிக்கும். நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற சார்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அனாலிசிஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற சார்ட் வந்து ட்ரேடிங் வியூ, அந்த சார்ட்டு தான் எடுத்து நான் அனாலிசிஸ் பண்ணுவேன். ஸோ அந்த சார்ட்டும் நம்ம யூஸ் பண்ணுற சார்ட்டும் ஓரளவுக்கு கரெக்டாக பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ட்ரேடிங் வியூலையும் நம்ம யூஸ் பண்ணுற சார்ட்டுக்கும் அப்படின்றனால நம்ம ரெண்டையுமே ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்து தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன். இதுதான் மார்க்கெட்டில் திருப்பியும் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் வேணாலும் பின்னாடி போய் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு கிளியரான புரிதல் கிடைக்கும். இது 75% ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. திருப்பியும் அகைன் அங்கேருந்து கீழே 50%ல் வந்து ரிட்டர்ன் திரும்பியிருக்காங்க அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் நீங்கள் வேணால் ஃப்ரைடேவோட கேண்டில் கன்ஃபர்மேஷனை அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரைடேவோட கன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். சரியா? அதையும் நீங்கள் பார்த்தாலும் தெரியும். இன்றைக்கி நம்மளுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில்லையும் நீங்கள் இந்த கன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்றைக்கி இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம நேற்று போட்டதுக்கும் இன்றைக்கி போட்டதுக்கும் எந்த லெவலுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றது நம்ம கால்குலேஷனுக்கு அது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக புரியும். ஜஸ்ட்டு வந்து சொல்கிறது என்னோடய கடமை. அதை கேட்டு நீங்கள் செயல்முறைப்படுத்துனீங்கன்னா அது எனக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம சொல்கிறது வந்து அது எப்படி சொல்கிறது, நான் சொல்கிறது வந்து ஒரு விதையை வந்து எல்லார் மனசுலேயும் விதைச்சிட்டேன். சரியா? இதுதான் மார்க்கெட், இப்படி தான் வருது, இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு விதையை வந்து நான் போட்டுட்டேன். இனி நான் தூங்கினாலும் அந்த விதை வந்து தூங்காமல் உங்களுக்குள்ளே வந்து ஒரு அதை மண்ணை முட்டிட்டு முளைச்சி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முளைச்சி வரும்ன்றது நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தெரியாதவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க, அவங்களும் இதனால் பயன்பெறுவாங்க. ஸோ எல்லோருமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்.